தூத்துக்குடியில் கோவிலுக்குள் வைத்து அத்துமீறிய நிர்வாகியை தட்டி கேட்டு திருநங்கையான பூசாரி தலைதுண்டித்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடி எஸ். மாணிக்கம்புரத்தில் தேவி ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவிலில் ராசாத்தி என்ற திருநங்கை பூசாரியாக இருந்து வந்தார். வெள்ளிக்கிழமை மாலை கோவிலின் அருகில் நின்று கொண்டிருந்த பூசாரியான திருநங்கை ராசாத்தியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்தனர். தலையை துண்டித்து எடுத்துச் சென்ற கொலையாளிகள் மற்றொரு பகுதியில் தலையை வீசிச் சென்றனர். ராசாத்தி கொல்லப்பட்ட தகவல் அறிந்து ஏராளமான திருநங்கைகளும் பொதுமக்களும் அங்கு திரண்டனர். கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ராசாத்தி கொலை தொடர்பாக மாரியம்மன் கோவிலை கட்டிய மூதாட்டியின் பேரன் மருது என்ற இளைஞரை பிடித்து விசாரித்தபோது கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. மூதாட்டிக்கு பின்னர் இந்த கோவிலை பூசாரியாக இருந்து திருநங்கை ராசாத்தி நிர்வகித்து வந்துள்ளார். மூதாட்டியின் பேரன் மருது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராசாத்தி பக்தர்களுக்கு அருள் வாக்கு சொல்வதால் இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றுள்ளனர். கோவிலில் கிடைத்த வருமானம் மூலம் மருதுவுக்கு கோவிலுக்கு அருகில் பெட்டிக்கடை ஒன்றையும் வைத்து கொடுத்துள்ளார் ராசாத்தி. இந்த நிலையில் ராசாத்தியை சந்திக்க வரும் திருநங்கைகள் சிலரிடம் மருது அத்துமீறுவதை வழக்கமாக்கி உள்ளான். ஒரு கட்டத்தில் கோவிலுக்கு உள்ளேயே இந்த நிகழ்வுகள் நடப்பதை அறிந்த ராசாத்தி மருதுவை எச்சரித்ததோடு கோவில் நிர்வாகத்தில் இருந்தும் விரட்டி அடித்துள்ளார். மேலும் கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க 2 CCTV கேமராக்களையும் அமைத்துள்ளார். கோவிலின் வரவு செலவுகளையும் ராசாத்தி பார்த்து வந்துள்ளார். கோவில் மூலம் கிடைத்த வருமானம் பாதிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மருது தனது கூட்டாளியுடன் சென்று ராசாத்தியை அரிவாளால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தலையை எடுத்துக்கொண்டு தப்பியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மருதுவை பிடித்து விசாரித்து வரும் காவல்துறையினர் கொலைக்கு உடந்தையாக இருந்த கூட்டாளியை தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் விமல்ராஜ்.